தங்கள் மனம் கவரும் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தனது ஆருயிர் மகன் முரளி கிருஷ்ணா மறைவுக்கு பின்னர் அவரை பற்றி சமூக வலைதளங்களில் வெளியாகும் சில உண்மையற்ற தகவல்கள் பற்றி அம்மா எஸ் ஜானகி அவர்கள் குரல் வழி மூலம் வெளியிட்டுள்ள மறுப்பு பகிர்வானது தற்போது வைரலாகி வருகிறது. எனவே அதை பற்றியும் திருமதி எஸ் ஜானகி அவர்களின் குடும்பம் பற்றியும் தற்போது காண்போம். சிஸ்லா ஜானகி இந்திய திரையுலகால் மட்டுமல்ல, ரசிகர்களால் ஜானகி அம்மா என்றும் நைட்டிங்கேல் ஆஃப் சவுத் இந்தியா, அதாவது தென்னிந்தியாவின் பாடும் பறவை என்றும் போற்றப்பட்டவர். இந்த சிறப்பு பட்டத்தை பெற்றவர்கள் இதுவரை யாரெனில் கவிக்குயில் சரோஜினி நாயுடு, லதா மங்கேஷ்கர் மற்றும் தற்போது KS சித்ரா ஆகியோர் மட்டுமே. முக பாவனைகளினாலும் உடல் மொழிகளாலும் வசன மொழிகளின் ஏற்ற இறக்கங்களாலும் நடிப்பை வெளிப்படுத்திய மாபெரும் கலைஞர்கள் மத்தியில் தனது வசீகரமிக்க குரலில் விளைந்த பாடல்களுக்கு உயிர் தந்து காதல், ஏக்கம், விரகதாபம், சோகம் மற்றும் தாய்மை என பன்முக நடிப்பை நன்கு வெளிப்படுத்தி சிறப்பு பரிணாமத்தை தோற்றுவித்தவர். பல்லாயிரக்கணக்கான பாடல்களை 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் பாடி அம்மொழி ரசிகர்களின் பெருமனம் கவர்ந்தவர். 4 தேசிய விருதுகள், 33 மாநில மொழி விருதுகள் என எண்ணற்ற விருதுகளை வென்றவர். மத்திய அரசின் உயரிய விருதான பத்மபூஷன் என்ற விருதை தன்னுடைய இசை பயணத்திற்கு வழங்கப்பட்ட தாமத விருது என நிராகரித்தவர். இப்பேற்பட்ட சிறப்புகளையும் பெருமைகளையும் தன்னகத்தை கொண்டவரான அம்மா எஸ் ஜானகி அவர்கள் 1938ஆம் ஆண்டு ஆந்திராவின் குண்டூர் அருகே உள்ள பல்லப்பட்லா என்ற கிராமத்தில் சிஸ்லா ராமமூர்த்திக்கும் சத்தியவதி தம்பதிக்கும் கடைக்குட்டி செல்ல மகளாக பிறந்து இயற்கையிலேயே விளைந்த இசை ஞானத்தால் வளர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடத்தி வந்த சந்திரசேகரம் என்பவரிடம் பாடகியாக பணியாற்றிய வேளையில் குண நலன்களால் ஈர்க்கப்பட்ட ஜானகி அவர்களை தனது மகன் ராம் பிரசாத் என்பவருக்கு 1959ஆம் ஆண்டு மணமுடித்து தனது மருமகளாக்கிக் கொண்டார் மாமனார் சந்திரசேகரம் அவர்கள். இதன் பின்னர் ராம் பிரசாத் ஜானகியின் அன்பின் அடையாளமாக முரளி கிருஷ்ணா என்ற ஒரே ஒரு செல்ல மகன் 1960ஆம் ஆண்டு பிறந்தார். முரளி கிருஷ்ணாவானவர் கல்வியில் நன்கு மேன்மையுற்று கல்லூரி படிப்பையும் வெற்றிகரமாக முடித்தவர். தாயார் எஸ் ஜானகி அவர்களைப் போல் சிறந்த பாடகராக தன்னை முன்னெடுக்காமல் கிட்டார் எனும் இசைக்கருவியை இசைப்பதில் பெரும் நிபுணத்துவம் வாய்ந்தவராகவே உருவெடுத்தார். ஓரளவுக்கு பாடும் ஆற்றலை கொண்டவருக்கு நடிப்பில் ஈடுபாடு உண்டாகத்தான் செய்தது. இதன் பேரில் பிரபல இயக்குனரும் கதையாசிரியரும் நடிகருமான காசினா துனி விஸ்வநாத் எனும் விஸ்வநாத் மூலமாக அதற்கான வாய்ப்பு நாடித்தான் வந்தது. இதன் பேரில் 1987இல் விஸ்வநாத் அவர்களின் இயக்கத்தில் இசைக்கு மகுடம் சூட்டிய திரைப்படமான ஸ்ருதி லயலு என்ற திரைப்படத்தின் வாயிலாக கைகலா சத்யநாராயணா மற்றும் அஞ்சலி தேவியின் வளர்ப்பு பிள்ளைகளில் ஒருவராக ராஜசேகர், நரேஷ் ஆகியோருடன் இணைந்து 3வது ஹீரோவாக தனது பெயரான முரளி என்ற பெயரிலேயே தெலுங்கு திரை உலகில் முதலில் கால் பதித்தார். 8 நந்தி விருதுகளையும், ஃபில்ம்ஃபேர் விருதினையும், சினி காயஸ் ஃபில்ம் அவார்ட்ஸ் உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளையும் வென்ற இத்திரைப்படத்தில் KV மகாதேவன் இசையில் வெளியான பாடல்களை தாயார் எஸ் ஜானகி அவர்களும் பின்னணி பாடி உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். இத்திரைப்படத்தில் தனது தேர்ந்த நடிப்பை நன்கு வெளிப்படுத்தி முரளி கிருஷ்ணா தோன்றி நடித்திருப்பினும் இதன் பின்னர் ஏனோ தெரியவில்லை, தென்னிந்திய சினிமா உலகில் ஜொலிக்க முடியாமல் தான் போனது. ஒரு ஆகச்சிறந்த கலைஞரை திரை உலகம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றுதான் என்ன தோன்றுகிறது. இதன் பின்னர் பிசினஸ் போன்றவற்றில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட முரளி கிருஷ்ணாவானவர் பெற்றோர், உற்றார், உறவினர்களின் ஆசீர்வாதத்துடன் உமா என்பவரை மனம் புரிந்து கொண்டார். உமா அவர்கள் பிரபல நாட்டிய குருக்களான KN தண்டாயுதபாணி பிள்ளை, K லக்ஷ்மணன், வேம்பட்டி சின்ன சத்தியம் உள்ளிட்டோரிடம் முறைப்படி பரதநாட்டியம் மற்றும் குச்சிப்புடி நாட்டிய கலைகளை நன்கு பயின்றதுடன் சுபஷீலம் அகாடமி ஃபைன் ஆர்ட்ஸ் என்ற நாட்டிய பள்ளியையும் ஆரம்பித்து எண்ணற்ற மாணவர்களுக்கு பாரம்பரிய நாட்டிய கலைகளை பயிற்றுவித்திடும் குருவாகவும் விளங்கி வருகிறார். மேற்கண்ட முரளி கிருஷ்ணா உமா தம்பதியருக்கு அம்ருத வர்ஷினி மற்றும் அப்சரா உள்ளிட்ட 2 செல்ல மகள்கள் பிறந்தனர். இவ்வாறு மகிழ்ச்சிகரமாக இல்லற வாழ்க்கை சென்று கொண்டிருந்த வேளையில் 1997ஆம் ஆண்டு எஸ் ஜானகி அவர்களின் காதல் கணவரும் முரளி கிருஷ்ணாவின் தந்தையுமான ராம் பிரசாத் அவர்கள் காலமாகிவிட தாயார் எஸ் ஜானகி அவர்களுக்கு
பெரும் அரணாக மாறித்தான் போனார் முரளி கிருஷ்ணா. பாடல் பதிவுக்கு உடன் அழைத்துச் செல்வது, இசை நிகழ்ச்சிகளின் பின்புலமாக இருப்பது என தந்தை ராம் பிரசாத், தாயார் எஸ் ஜானகிக்கு ஆற்றி வந்த பணிகளை சிறமேற்கொண்டு சிறப்புடன் ஆற்றி வந்தார் முரளி கிருஷ்ணா அவர்கள். இவ்வாறு காலங்கள் உருண்டோட கணவர் ராம் பிரசாத்தை இழந்து அவரது நினைவுகளில் வேதனையுடன் மூழ்கி போன எஸ் ஜானகி அவர்கள் மகன், மருமகள் மற்றும் பேத்திகளின் அரவணைப்பால் மனதளவில் படிப்படியாக மன அமைதி பெற்று வந்த நிலையில் மேலும் ஒரு பேரிடியாக மகன் முரளிக்கும் மருமகள் உமாவிற்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் ஒரு கட்டத்தில் இருவரும் பரஸ்பரம் பிரியும் நிலைக்கு சென்றதுதான் துயராகும். இதனைத் தொடர்ந்து மகனின் அரவணைப்பில் திரைத்துறையில் இசை ராணியாக வலம் வந்தவர் பிரிந்து சென்றாலும் தனக்கு தோழி போன்றவரான மருமகள் உமாவின் அன்பு, பேத்திகளின் பாசமழை ஆகியவற்றால் பயணித்து வந்தவருக்கு இடியை விட கொடுமையாக மனதை பாதிக்கச் செய்ததுதான் தனது மூத்த பேத்தி அம்ருத வர்ஷினியின் மரணமாகும். திருமணம் புரிந்து கொண்டு அமெரிக்காவில் வசித்து வந்த அம்ருத வர்ஷினி அவர்கள் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி பலியானது குடும்பத்தாரை நிலை குலையத்தான் வைத்தது. இதையடுத்து கடும் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்ட அம்மா எஸ் ஜானகி அவர்களின் மன வலிகளுக்கு அருமருந்தாகவும் அத்துயரில் இருந்து விடுபடவும் பெரும் ஆதரவாய் நின்றது குடும்பமும் இசை உலகமும் மற்றும் ரசிகர்களே ஆவர். டி ராஜேந்தர் அவர்கள் வாய்ப்பளித்தும் நடிப்பில் துளிகூட விருப்பமில்லாமல் தவிர்த்து வந்தவர் 2018 சி பிரேம்குமார் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, த்ரிஷா நடிப்பில் வெளியான 96 என்ற திரைப்படத்தில் படக்குழுவினரின் வற்புறுத்தலை அடுத்து மகன் முரளி கிருஷ்ணாவுடன் இணைந்து ஓரிரு காட்சிகளில் பின்னணி பாடகி எஸ் ஜானகியாகவே தோன்றி நடித்திருப்பார். இத்திரைப்படம் அம்மா எஸ் ஜானகி அவர்கள் நடித்த முதலும் இறுதி திரைப்படம் மட்டுமின்றி அதே ஆண்டில் டி.ஆர். பழனிவேலன் இயக்கத்தில் வெளியான பன்னாடி என்ற திரைப்படத்தில் ராஜேஷ் ராமலிங்கம் இசையில் வெளியான 2 பாடல்களுக்கு பின்னணி பாடியதே அவர் பாடிய இறுதி பாடல்களாகும். இதனைத் தொடர்ந்து தனது வசீகரமிக்க காந்தர்வ பின்னணி குரலுக்கு ஓய்வு கொடுத்த அம்மா எஸ் ஜானகி ஆனவர் தனது மகன் முரளி கிருஷ்ணாவுடன் ஹைதராபாத்தில் குடியேறிய நிலையில் அங்கே தன்னை தேடி வரும் ரசிகர்களை சந்திப்பதுடன் அவர்கள் பாடுவதை கேட்டு ரசித்து பரிசு பொருட்களை வழங்கி பாராட்டியும் வந்தார். இதன் பின்னர் சில சூழ்நிலைகளின் காரணமாக தனது மைசூர் இல்லத்தில் வசித்த போதுதான் தன்னுடைய இறுதி காலம் வரை பாசமிகு மகன் முரளி கிருஷ்ணாவானவர் பராமரித்து வருவார் என எண்ணியிருந்த வேளையில்தான் அக்கனவை சீர்குலைக்கும் வகையில் காலன் தனது சதிராட்டத்தை ஆரம்பித்தான் என கூற வேண்டும். ஆம், சற்று உடல்நலம் பாதிக்கப்பட்டு அதற்கான உரிய சிகிச்சைகளை முரளி கிருஷ்ணா அவர்கள் மேற்கொண்டு வந்த நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி ஏற்பட்ட மாரடைப்பின் காரணமாக காலமானார். ஏற்கனவே கணவர் ராம் பிரசாத், பேத்தி அம்ருத வர்ஷினி ஆகியோரை இழந்து கடும் மன பாதிப்புக்கு உள்ளான எஸ் ஜானகி அவர்களுக்கு பெரும் அரணாக இருந்த தனது உயிரினும் மேலான பாசமகன் முரளி கிருஷ்ணாவின் மரணமானது 88 எனும் முதுமை வயதில் நிலை குலையத்தான் வைத்தது எனலாம். எனினும் மருமகள் உமா மற்றும் இளைய பேத்தி அப்சரா அவர்களின் பெரும் அரவணைப்பில் தற்போது வாழ்ந்து வரும் அம்மா எஸ் ஜானகி அவர்கள் தனது அன்பு மகன் மறைவையொட்டி சில ஊடகங்கள் மற்றும் யூடியூப் சேனல்கள் வெளியிட்ட பதிவுகளை கண்டு அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். அதில் தனது மகன் முரளி கிருஷ்ணா பரதநாட்டிய கலைஞர் இல்லை என்றும், கிட்டாரிஸ்ட் எனும் இசைக்கருவியை வாசிக்கும் கலைஞர் என்றும், ஓரளவிற்கு பாடும் திறமை கொண்டவர் என்றும், ஸ்ருதி லயலு என்ற திரைப்படத்தில் நடித்தார் எனவும் கூறியவர், நிலைமை இவ்வாறிருக்க தனது மகன் பரதநாட்டிய கலைஞர் என்று கூறுவது தவறு என்றும், இதுபோன்ற பதிவுகளை வெளியிட்டவர்கள் அதனை நீக்க வேண்டும் என தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகளில் பேசி வெளியிட்ட பகிர்வு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அக்குரல் பதிவு இது உங்களுக்காக. My son is not a Bharatanatyam dancer. He don't know Bharatanatyam anything. He plays guitar player, and he sings also a little bit. నా కొడుకు భరతనాట్యం డాన్సర్ కాదు, వాడు గిటారిస్టు. భరతనాట్యం కొంచెం కూడా తెలియదు. గిటార్ బాగానే వాయిస్తాడు, సుమారుగా పాడతాడు కూడా. గొప్ప గ్రేట్ సింగర్ కాకపోయినా సుమారుగా బాగానే పాడతాడు. శృతిలయలు అనే సినిమాలో యాక్టింగ్ కూడా చేశాడు, కానీ భరతనాట్యం డాన్సర్ కాదు. ఎవరెవరో ఏదేదో తెలియకుండా వాళ్ళకి తెలియని విషయాలని మమ్మల్ని అడగకుండానే అనవసరంగా ఏదేదో రాస్తూ ఉంటారు. ఎందుకట్ట అబద్ధాలు రాయడం? ఒకసారి ఈ మురిపించే మువ్వల సినిమా వచ్చినప్పుడు
జానకి గ్రేట్ సన్నాయి ప్లేయర్ అని చెప్పి ఎందులో రాసేశారు. నాకేం సన్నాయి వాయిస్తానా నేను, నాదస్వరం బాగా వాయిస్తుంది అని రాసేశారు. ఎందుకు ఇట్లా రాస్తారు అబద్ధాలు? ఎవరు ఈ రకంగా అబద్ధాలు రాయకండి, దయచేసి డెలీట్ చేయండి ప్లీజ్. ఎవరు రాశారో కానీ దయచేసి ప్లీజ్ డిలీట్ చేయండి. వాడు భరతనాట్యం డాన్సర్ కాదు. డోంట్ రైట్ ఎనీథింగ్ లైక్ దిస్ వితౌట్ నోయింగ్. ప్లీజ్ delete this matter. Please delete it. ನನ್ನ ಮಗನು ಭರತನಾಟ್ಯಂ ಡ್ಯಾನ್ಸರ್ ಅಲ್ಲ, ಅವನಿಗೆ ಭರತನಾಟ್ಯಂ ಸ್ವಲ್ಪ ಕೂಡ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಗಿಟಾರ್ ನುಡಿಸ್ತಾನೆ, ಗಿಟಾರ್ ಪ್ಲೇಯರ್, ಸ್ವಲ್ಪ ಹಾಡು ಕೂಡ ಹಾಡ್ತಾನೆ. ಗ್ರೇಟ್ ಸಿಂಗರ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೇನು ಪರವಾಗಿಲ್ಲ, ಸ್ವಲ್ಪ ಹಾಡ್ತಾನೆ ಅಷ್ಟೇ ಹೊತ್ತು ಭರತನಾಟ್ಯ ಸ್ವಲ್ಪ ಕೂಡ ಅವನಿಗೆ ಗೊತ್ತೇ ಇಲ್ಲ. ಯಾಕೆ ಅನವಸರವಾಗಿ ಈ ಥರ ಎಲ್ಲ ಸುಳ್ಳಾಗಿ ಇದು ನನ್ನನ್ನು ಕೇಳಿ ನಿಮ್ಮ ಮಗನು ಭರತನಾಟ್ಯ ಮಾಡ್ತಾನ ಅಂತ ಕೇಳಿ ಬರೀಬಹುದಲ್ಲ? ಯಾಕೆ ಸುಳ್ಳಾಗಿ ನ್ಯೂಸಲ್ಲಿ ಹೇಳೋದು, ಯೂಟ್ಯೂಬಲ್ಲಿ ಹಾಕೋದು, ಯಾಕೆ ಈ ಥರ ಮಾಡ್ತಾರೆ? ಪ್ಲೀಸ್ ಡೆಲೀಟ್ ಮಾಡ್ರಿ, ಪ್ಲೀಸ್ ಈ ವಿಷಯ ಡೆಲೀಟ್ ಮಾಡ್ರಿ ದಯವಿಟ್ಟು. முரளி கிருஷ்ணாவை போன்ற கலை உலக வாரிசு நாயகர்களான ஆச்சி மனோரமாவின் ஒரே பாச மகனும் தந்தையின் அரவணைப்பின்றி வளர்ந்தவரும், குடும்பம் ஒரு கதம்பம், மணல் கயிறு உள்ளிட்ட திரைப்படங்களின் மூலம் ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்தவரும், நம்பியவர்களாலேயே ஏமாற்றப்பட்டு வீழ்ந்து போனவருமான மறைந்த பூபதி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், தமிழ் திரை உலகின் முன்னாள் சூப்பர் ஸ்டார் PU சின்னப்பாவின் ஒரே பாச மகனும், பிரபல கலை நாயகியின் பாச புதல்வரும், கோயில் புறா திரைப்படத்தின் ஹீரோவாக தடம் பதித்து கால ஓட்டத்தால் வில்லன் குணச்சித்திர வேடங்களை ஏற்று மனம் கவர்ந்தவரும், விதியின் வசத்தால் மறைந்து போனவருமான PUC ராஜா பகதூர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், தேசிய விருது வென்ற பிரபல திரை நாயகியின் செல்ல மகனும், மாடலிங் கலைத்துறையில் கால் பதித்து வெற்றி நடை போட்டவரும், துள்ளுவதோ இளமை திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி திரைத்துறையில் பெரும் வளர்ச்சி காணாமல் வீழ்ந்து போனவரும், லிவர் சிரோசிஸ் எனும் கல்லீரல் பாதிப்பால் கடுமையாக பாதிக்கப்பட்டு ஒரு குலைந்து மறைந்து போனவருமான அபிநய் கிங்கர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது, தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட கலை வாரிசு நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்ற கலை வாரிசு நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.